வணக்கம் மக்களே. பாண்டிச்சேரியில் நவம்பர் 30ஆம் தேதி வெஞ்சல் புயல் கரையை கடக்க போவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. இது காலையில் 11 மணி அளவில் சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு கூறியிருந்தாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, புயல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்ததுனால புயல் கரை கடப்பதில் தாமதம் ஏற்பட்டதுனால ஒரு நைட் ஒரு 10 மணி அளவில் புயல் கரையை கடந்துடும். எந்த பகுதியிலன்னு பார்த்திங்கன்னா, மரக்காணம் பகுதியில் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு கூறியிருந்தாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்தே மழையும் காற்றோடைய அளவும் ரொம்ப அதிகமாக இருந்தது. காலையிலேருந்து வெளியில் கூட எங்கேயும் போக முடியல. எந்த விதமான அத்தியாவசிய பொருட்களுமே வாங்க முடியாத அளவுக்கு தான் காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்தது. மழையும் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அப்புறம் நேரம் ஆக ஆக ஒரு 6 மணி போல் காற்றோட வேகம் ரொம்ப அதிவேகமாக இருந்தது. காற்று சூறாவளி காற்று மாதிரி வீச ஆரம்பிச்சிருது. மழையும் ரொம்ப அதிகத்தில் இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் மரங்கள்லாம் விழுந்து கிடக்குது. ஒரு சில ஏரியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகளில் தண்ணி ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த புயல் முழுமையாக 4 மணி நேரம் அது முழுமையாக கடக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அந்த 4 மணி நேரமும் இடைவிடாத மழையும் சூறாவளி காற்றும் வீசும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விடிய காலை வரைக்குமே இந்த மழையும் காற்றோடைய வேகமும் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. ஸோ இதனால் என்ன பாதிப்புன்றதை நம்மளுக்கு காலையில் தான் தெரியும். பாண்டிச்சேரியில் பொறுத்த வரைக்கும் கரண்ட் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஏதாவது மின் கம்பங்களில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக கரண்ட் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருந்தது. மற்ற புயல்களை விட இந்த புயலோடைய வேகம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. பார்த்திங்கன்னா தண்ணிலாம் மழை தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், காற்றோட வேகத்தை பாருங்கள், எல்லாமே ரொம்ப அதிகம் அளவில் தான் இருக்குது. இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்புன்றதை நம்ம காலையில் தான் தெரிஞ்சுக்க முடியும். புயல் கரையை கடந்தாலும் மழையும் காற்றும் இருக்கும் அப்படின்னு தான் நியூஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. தெரியல, அது காலையில் தான் நம்மளால பார்க்க முடியும் எந்த அளவுக்கு இருக்குது. புயல் முழுமையாக கரையை கடந்ததா இல்லை வலுவிழந்து விட்டதா இல்லைனா அது நகர்ந்து போயிடுச்சா அப்படின்றது நம்மளுக்கு இப்போ தெரியாதுங்க. காலையில் தான் தெரியும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.